எல்லோருக்கும் வணக்கங்க. இது அந்தாதி அகாடமி. குப்தர்கள் லெசன் பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுருக்க முடியாதுங்கிறதுனால சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸில் பார்த்துட்டு இருந்தோம். இதில் பற்றி இந்த குப்தர் கால நிலங்கள் ரொம்ப முக்கியம். நிறைய டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அதில் ஷேத்ரா அப்படின்னா பயிரிடக்கூடிய நிலம். சேராக இருந்தால் தானே அதில் நம்ம பயிரிடுவோம். அதனால் ஷேத்ரானா பயிரிடக்கூடிய நிலம். கிலானா தரிசு நிலம். கிலோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கிலோ தராசில் கிலோ இருக்கும் இல்லைங்களா, அப்போ கிலானா தரிசு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் அப்ரஹதானா காடு அல்லது தரிசு நிலம். நம்ம அப்புறமா பார்த்துக்கலான்னா காடாக போயிடும், நிலம்லாம் காடாக போயிடும், தரிசாக போயிடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வாஸ்தின்னா குடியிருக்க தகுந்த நிலம். நம்ம ஒரு வீட்டுக்கு குடியிருக்க போகிறோன்னா கண்டிப்பாக வாஸ்து பார்த்து போவோம். அதனால் குடியிருக்க தகுந்த நிலம். கபட சஹாரா இல்லைன்னா கோபத சரஹா, இது எப்படி வேணால் வரும். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா கபட சஹாரா இல்லைன்னா சஹாரான்னா மேய்ச்சல் நிலம். பாலைவனம், சஹாரானா பாலைவனம் தானே, அங்கே நம்ம மேய்ச்சல் பண்ண முடியாது இல்லையா, அதனால் சஹாரான்னு வந்தால் மேய்ச்சல் நிலம் ஞாபகம் வச்சுக்கலாம். இது இன்னொரு டைம் பாருங்கள். ஷேத்ரா சேரு பயிரிடக்கூடிய நிலம். கிலோ அப்படின்னா தரிசு, கிலா தரிசு. அப்ரஹதா அப்புறம் பார்க்கலான்னா காடு இல்லைன்னா தரிசாக போயிடும். அப்புறம் வாஸ்தினா வாஸ்து பார்த்து குடியிருக்க தகுந்த நிலம். அப்புறம் கபட சஹாரானா மேய்ச்சல் நிலம். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே ஒரு பாயிண்ட் பாருங்கள். தாமோதர்பூர் செப்பேடு இதில் மகாதாரா என்பவர் தலைமையிலான அஷ்டகுல அதிகாரனா, அஷ்டம்னா 8 உறுப்பினர் கொண்ட குழு. அதுக்கப்புறம் சாஞ்சி கல்வெட்டில் 2ஆம் சந்திரகுப்தர் காலத்து பஞ்சமண்டலி குழுமம் பற்றி சொல்லியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா சாஞ்சி பஞ்சம், இந்த இஞ்சு வருது பார்த்தீங்களா, அதை வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சாஞ்சி கல்வெட்டு பஞ்சமண்டலி குழு பற்றி சொல்லுது. அது 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே பாருங்களேன், நான் வைஷாலி முத்திரை சொல்வது அப்படின்னு கொடுத்து ஒரு 5 இது கொடுத்துருக்காங்க. அதை ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். மகா பிரதிகாரா அப்படின்னா அரண்மனை காவலர் தலைவர். காவலரோட தலைவராக இருக்கிறவங்க பிரதிகாரம் எதிர்பார்க்காம வேலை செய்வாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. கத்தியாத பதிகா அப்படின்னா சமையலறை கண்காணிப்பாளர். சமையலறையில் கத்தி இருக்கும், கத்தியா. அப்புறம் அமர்த்தியா சச்சிவா, இப்போ அமர்த்தியா சென் சச்சின் அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, அவங்க நிர்வாக அமைப்பின் மேல்மட்டத்தில் இருந்தவர்கள். அமர்த்தியா சச்சிவானா மேல்மட்டம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. துடகானா ஒற்றர்கள் கொண்ட உளவு அமைப்பு. உளவு பார்க்குறவங்க தொடச்சி வச்ச மாதிரி க்ளீனாக இருப்பாங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆயுக்தகானா உயர்மட்ட அதிகார பதவி. இந்த உயர் மட்டத்தில் இருக்கிறவங்க ஆயுள் அதிகமாக இருந்தால் தான் நமக்கெல்லாம் நல்லது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஷார்ட்கட் வச்சு படித்தாதான் நமக்கு பொறுத்துக்கால அந்த மாதிரி கேட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஷார்ட்ஸில் ஒவ்வொன்றா போடுறேன். நன்றி.